சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா 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 இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் சீதாராம் வணக்கம். அனவே புதவி ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நிற்பாமாலே பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லும் சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அல்ல வல்ல பல்வழியா நாடினி வேங்கடுவருக்கு விதியன்ற மாற்றம் நாம் கடவா வனமே நல்கு. இன்னைக்கு தாயார் ஆண்டாள் அவருடைய 29வது பாசுரம் சிற்றும் சிறுகாலே. சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம செய்வோம் மட்டணம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். திருப்பாயோட சாரமான பாசுரம். திருப்பாய் பாசுரம்னாலே இந்த பாசுரம் தான் சிற்றும் சிறுகாலே. பொதுவாக ஆரம்பிக்கும் போதே இந்த பாசுரத்துலாம் கைங்கரியம் பெறாங்க. இத்தனை நாள் இந்த கோபச்சிறுமிகள் எதுக்கு ஆசைப்பட்டாலும் ஆண்டாள் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது இந்த பாசுரத்தில் கிடைக்கிறது. சிற்றும் சிறுகாலே அப்படிங்க சொல்றாங்க. சிற்றுகால்னா இந்த கோபச்சிறுமிகளை எழுந்திருக்க ஒண்ணாத குளிர்காலம். காலை சிறுகாலை சிற்றும் சிறுகாலைன்னு 3 பிரிக்கலாம். அது பொதுவாக காலம்பு எழுந்தோடனே சூரியோதயம் ஆச்சுன்னா அது காலைன்னு பேர். அதுக்கு முன்னாடி உள்ள பொழுதுக்கு பேர் சிறுகாலைன்னு பேர். பொதுவாக அது சூரியோதயத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அது பிரம்ம முகூர்த்தம் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உள்ள காலம் தான் சிறுகாலை, சிற்றும் சிறுகாலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிற்றும் சிறுகாலை வந்துன்னை சேவித்து பொதுவாக இங்கே பரிவாச்சம் சொல்ற ஜாதி பேச்சுன்னு சொல்றார். அந்த காலத்துல என்ன சொல்லுவா, வெடிஞ்சிருத்துன்னு சொன்னா வெட்ட வெடியிலே அப்படின்னு சொல்லலாம். வெட்ட விடியாலேன்னு சொல்லலாம். வெடிஞ்சான்னு சொன்னா அப்புறம் அதை வெட்ட விடியாலேன்னு சொல்லுவாளாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அது போல என்னாச்சுன்னா பகவான் அடையணும் கூட எண்ணம் வருது இல்லையா, அந்த சத்துவகுணம் உண்டாகி சத்துவகுணம் மேலோங்கி பகவானை நினைக்கணும் கூடிய எண்ணங்கத்துக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப வசதியான நேரம். அப்பதான் விடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில எப்ப விடிஞ்சிருக்கு, எப்ப பகவானை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் விடிஞ்சிருக்கு. பகவானை அடையணும், பகவானை அடையணும் கூட எண்ணம் மேலோங்கும் போது நம்ம வாழ்க்கையை விடிஞ்சிருத்தா இருக்கும். ஆனா இவ சொல்ற தன் துடிப்பை சொல்றா இங்க சிற்றும் சிறுகாலை. அதனால காலம்பரை இன்னும் விடியறதுக்கு முன்னாடி சிறுகாலை, அதுக்கு முன்னாடி சிற்றும் சிறுகாலை. அந்த காலத்திலேயே அவங்ககிட்ட வந்தோன்னா அவ்வளவு துடிப்பு, அவ்வளவு எங்களோட ஆற்றாமை அவனுக்கு புரியும் இல்லையா. சிற்றும் சிறுகாலை வந்துன்னை சேவித்து. வந்துன்னா பொதுவா பகவான் வந்து ஏற்கனவே அவன் சுபாவம் கேட்டா பக்தாளி தேடி அவன் போவான். பக்தாளி தேடி அனுகிரகம் பண்ணிதான். ஆனா அவனை போய் பார்த்துட்டா அவர் இன்னும் ஆஹா இவளை வர வச்சுட்டோமே அப்படின்னு நினைப்பான். சமயத்துல போய் நம்ம அருள் பண்ணலையோ அப்படின்னு நினைப்பாராங்க. அதனால கிருஷ்ணன் வந்து நினைக்கிறதுக்காக சொல்றா வந்தவுன்னை சேவித்து அப்படி சொல்லும்போது பதம்பியாம் அபி கமச்செய்வ ஸ்நேக சந்தர்சனேன சேதம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை இருக்குது. பல இடங்கள் இதை சொல்லியிருக்கோம். திருப்பி பரிவாசம் இது நினைவுபடுத்திகிட்டே இருக்கு. அது குகனை பார்க்கணும் வரும்போது சிங்கவேரபுரம் வந்தோட ஸ்ரீராமருக்கு குகனை பார்க்கணும்னு தோணித்து. ஆனால் உள்ள போக முடியாது, நகரத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறதுல 14 வருஷம். அதனால லக்ஷ்மணன் சொல்ற குகனை பார்க்குமே லக்ஷ்மணான்னு சொல்ல
ஆனா குகனை உடனே சொல்லி அனுப்பிச்சு குகன் வரான். குகனை வரும்போது குகன் ஓடி வரானா, தூரக்கேந்து ராமரை பார்க்கணும் 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 ஆசையோட ஓடி வரானா. ஓடி வந்த ராமருக்கே மனசு தாங்கல, ஆஹா இவனை ஓடி வர வச்சுட்டோமே, நடக்க வச்சுட்டோம், கிட்ட போய் அவனுக்கு பிடிச்சிட்டு அவனை அப்படி ஸ்நேகத்தோட பார்த்து, இப்படி எனக்கா அப்படி ஓடி வரணுமா, எனக்கா வரணுமான்னு கேட்டாராம். ஏன்னா என்னோட நிலைமை, நான் வந்து உள்ள வந்து அவனை பார்த்துருக்க வேண்டியது, ஆனா உன்னை நான் வர வச்சுட்டேனே அப்படின்னு அங்க வருத்தப்பட்டாராம். அதனால அப்படி ஒரு அப்படி ஒரு பிரேம தன் பக்தாள்கிட்ட காட்டக்கூடியன்னு பாகம். பொதுவா நம்ம தான் கிருஷ்ணனோட பிரேம காட்டுறோம் இல்லை, கிருஷ்ணன் அப்படி காட்டும். வந்து உன்னை சேவித்து வந்தாலே போறோம், அதுக்கப்புறம் உன்னை சேவிச்சுட்டா துடிச்சு போயிடுவான். கண்ணன் துடிச்சு போயிடுவான். கண்ணனோட சுபாவம் தெரிஞ்சுதான் பேசுறான். ஏன்னா உங்களை துடிக்க முடியாது நாங்க பண்றோம். ஏன் கேட்டா எங்களுக்கு கூட ஆற்றாம எங்கே இப்பயே உங்களை உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பறை கொள்ளணும், உங்ககிட்ட கைங்கிற கொள்ளணும், இப்படி ஆசையில எங்க துடிப்பு எங்களை இருக்க விட்டாம எங்க ஆற்றாம உன்னை பார்க்கறோம். வந்து உன்னை சேவித்து, அதை கேட்டு வந்து வராம சேவிச்சுட்டா என்ன ஆகும் கேட்டார். இங்க என்ன சொல்ற, சுக்ரீவம் நாத்தமிச்சத்தின்னு இன்னொரு உதாரணம் ராமாயணத்திலேருந்தே சொல்றான். இன்னொரு உதாரணம் ராமாயணத்திலேருந்து சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எங்க பெரியவாசம்ல அடிக்கடி இங்க ராமாயணத்தையே உதாரணமா எடுக்கிறேன். எனக்கு திருப்பாவையும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா கிருஷ்ண அனுபவம். எல்லாம் கிருஷ்ண பக்தாலாம் கூடி அனுபவிக்க வேண்டியது. ஆனா இங்க அந்த காலத்து காலக்ஷேபம் போது எல்லாரும் வருவா, வைஷ்ணவா எல்லாரும் வருவா. எல்லாரும் வரும்போது அதுல சில ராமபக்தா இருப்பா, பிரத்யேகமா சில ராமபக்தா இருப்பா. இந்த ராமபக்தா நினைப்பாளாம், இது கிருஷ்ணன் விஷயம் எனக்கு என்னன்னு நினைச்சிருவான். ரெண்டும் பெருமாளோட அவதாரமா இருந்தா கூட அவளுக்கு ராமபக்தாளுக்கு ராம விஷயம் தான் கேட்கணும் ஆசை, நம்மளுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு வராம வந்துடுவான். அதனால இங்க காலக்ஷேபத்துல அது எப்பவுமே இந்த வியாக்கியானத்துல பார்த்தா கிருஷ்ண அனுபவமா இருக்கக்கூடிய திருப்பால அடிக்கடி ராமாயணம் சொல்ல என்ன காரணம், அப்பதான் ராமபக்தாலும் கலந்து அதை அணிவிப்பா, திருப்பாவை அணிவிப்பா. திருப்பாவை எல்லாரும் அணிவிக்க வேண்டிய ஒரு பிரபந்தமா இருக்குனால அவளும் அனுபவிக்கிட்டமே, அவளும் அனுபவிக்கிறதுக்காக நிறைய ராம விஷயமே சொல்லிட்டு போறா பெரியவாசியம். அதனால நிறைய பார்த்தா ஆரம்பத்துல பார்த்தா நிறைய ராம விஷயங்கள் இருக்கும் ராமாயணத்துல உள்ள விஷயங்கள். உடனே சுக்ரீவம் நாத்தமிச்சத்தின்னு சொல்றாங்க. சுக்ரீனை பார்க்கணும்னு கடைசியில சுக்ரீனை தேடி வர ஆஞ்சநேயர் முதல் பிரதம தர்ஷனமாய் ராமர் சோஸ்திரம் பண்ணும்போது, ஆஞ்சநேயர் சோஸ்திரம் போது இவர்கிட்ட என் விஷயத்த சொல்லு அப்படின்னு ராமர் லக்ஷ்மணன் சொல்றார். அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, லோகநாத புராபூத்தா சுக்ரீவம் நாத்தமிச்சதி, சுக்ரீவன் நாதனாய் விரும்புறாரு. இது ரொம்ப அதிகப்படியான வார்த்தை. பொதுவா பார்த்தா ராமர் தான் வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து சுக்ரீவனுக்கு பட்டாட்சம் பண்ணி வைக்கிறார். இப்ப சுக்ரீவனை நாதனா ஸ்ரீ ராமர். ஆனா இவ என்ன சொல்றாரு, ராமர் சொல்லிக்கும் போது என்ன சொல்றாரு, நான் சுக்ரீவனை நாதனா விரும்புறேன், எனக்கு ஒரு காரியம் வேண்டியிருக்கு, பிராட்டி சீத்தை தேட வேண்டியிருக்கு, அதுக்கு நான் சுக்ரீவனை நாதனா விரும்புறேன்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான ஒரு வார்த்தை இங்க பேசுறான். ஏன்னா அதுதான் அவரோட சுபாவம். பக்தால நாதனா ஆக்குறது தான் அவரோட சுபாவம். சுக்ரீவன் நாதனா விரும்புறான்னு சொல்லி சுசுகம் கர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. சுசுகங்கிறதுனா எங்களை சாதனையில மூட்டை வச்சு நாங்க பலனை எதிர்பார்க்கல, பார்க்கணும் கூடிய ஆசை தான் எங்களுக்கு, உனக்கு கைங்கரியம் பண்ண கூடிய ஆசை தான் எங்களுக்கு. பிரத்யேக தனிப்பட்ட பலன் எங்களுக்கு சுயநலமா எந்த ஒரு பலனும் இல்லை. எங்களை சாதனையில மூட்டை வச்சு சாதனை மூட்டை வச்சு அதை நீ ரசிக்கிறியே, இந்த பலன்ல உத்தேசம் இல்லாம எங்களை பண்ணி சாதனை மூட்டையை ரசிக்கிறியே, அப்ப சுசுகம் கர்த்தம். அப்ப சாதனை மூட்டை வச்சது நீ தான், அது பண்ண வைக்கிறது நீ தான் சொல்லும்போது உன்னை சேவித்து, அப்படிப்பட்ட உன்னைக்கு எங்ககிட்ட அவ்வளவு கிருப்பை பண்ணக்கூடிய உன்னை நாங்க சேவிக்காம இருப்போமா? உன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்களாய், பொற்றாமடியே நான் உன்னோட திருவடியை போட்டணும். அந்த திருவடி எப்படி சொல்றார், பொற்றாமரடியே நான் முதல் தாமரையான திரு. பொதுவா பாதபத்வம் தானே சொல்லுவோம் பகவானுக்கு. அந்த தாமரை எப்படி இருக்கும் கேட்டா, முதல்ல கேட்டா குளிர்ச்சியா இருக்கும், அப்புறம் அது செவ்வி இருக்கும், செவந்து அழகா இருக்கும், அது விஷாலமா இருக்கும், அது மிருதுவா இருக்கும். எல்லாம் பகவானோட பாதம் எல்லாம் கிருஷ்ணனோட பாதம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. குளிர்ச்சியா இருக்கு, செவ்வியா இருக்கு, மலர்ந்து இருக்கு, அது அழகா விசாலமா இருக்கு, பட்டு போல இருக்கு. பட்டு போல இருந்தாலும் தாமரைக்கு ஒரு குணம் என்னன்னு கேட்டா, மலர்ந்து இருக்கும், கொஞ்சம் சாயந்தரம் ஆச்சுன்னா அது வாடி போயிடும். ஆனா பகவானோட கண்ணோட திருவடி வாட மாட்டோம், வாரவே வராது. கண்ணோட திருவடி எப்படிதான் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா பொன்னால் செய்த தாமரைன்னு சொல்லலாம். அதனால இங்க பொன்னால் ஒரு தாமரை செஞ்சுட்டா அது எப்படி இருக்கும், வாடி வராது. ஒரு அழகான தங்கத்துல ஒரு தாமரை பண்ணியாச்சு, தங்கத்தை தாமரை பண்ணா அந்த தாமரை எங்கேயாவது வாடுமா? தங்கம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும், வாடாது. அதனால ஆனா தாமரைக்கு சுகந்தம் இருக்கும், ஒரு நறுமணம் இருக்கும். ஆனா தங்கத்தால பண்ண தாமரைக்கு அது சுகந்தம் இருக்குமோ கேட்டா, தங்கத்தினால தாமரை பண்ணி அது சுகந்தம் இருந்தா எப்படி இருக்கும்? அது போலதான் பகவானோட திருவடியா பொற்றாமடியே போட்டும் பொருள்களாய். இங்க வியாக்கியானம் சொல்ற மகார்கமா போக்கியமாய், ரெண்டு விஷயம். போகியம்னா அந்த திருவடியை போய் அனுபவிக்கலாம், எப்ப வேணா திருவடியை போய் ஆசிரிக்கலாம், அனுபவிக்கலாம். மகார்கியமா எல்லாரும் அண்டும்படியா பிரகாசமா இருக்கக்கூடியது. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு இடம் கொடுக்கும்,
எத்தனை பேரையும் சேர்த்துக்கும். அப்பேற்பட்ட மதிப்புடைய அந்த திருவடிக்கு ஈடான உலகத்துல எதுவுமே கிடையாது. அவன் திருவடி தானே கீதி. அந்த திருவடி ரொம்ப மதிப்பா இருக்கு, தங்கம் போல பிரகாசமா இருக்கு. அதே சமயம் நம்ம அனுபவிக்க முடியாத போக்கியமாவும் இருக்கு. அப்ப மகார்க்கமாய் போக்கியமாய் அப்படின்னு கூட பெரியவாச்சம்ல இங்க வியாக்கியானத்தை சொல்றேன். அப்ப இந்த பொற்றாமடியே போற்றும் பொருள்களாய் அந்த திருவடிக்கு என்ன பண்ணணும்னு சொல்றான். ஆண்ட சொல்ற போற்றணும், மங்களாசாசனம் பண்ணணும். எப்படி அவ அப்பா படியில சேவடி செவி திருக்காப்புன்னு அவ அப்பா சொன்னபடி அந்த திருவடி எப்பவுமே போற்றி கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட திருவடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன். நம்மளுக்கு ஆசிரிக்கக்கூடிய ஒரு திருவடி கிடைச்சிருக்கேன், கிருஷ்ணனோட திருவடி கிடைச்சிருக்கேன். போற்றும் பொருள்களாய், பொருள்களான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இவ எங்கேயோ அவளை பார்த்து அப்படி மயங்கி பார்த்துட்டே இருக்கலாம். அத்தனை கோபிகளும் வாசல நிற்கிறா, கோபச்சிறுமிகள். இந்த கோபச்சிறுமி அவ்வளவு பக்தால பார்த்தா பகவானுக்கு எப்படி ஒரு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதனால இவாளே பார்த்துட்டு மயங்கி நிற்கிறாளாம். அதனால இங்க ஆண்டா சொல்றா, நாங்க சொல்லுவோம் காதுல விழுதா போற்றும் பொருள் கேளாயின்னு சொல்றா. இந்த பொருள் கேளாயின்னு கேட்டா அவங்க காதுல விழுதாங்க. புரியுதா அவனுக்கு நான் சொல்ல விஷயம் காதுல விழுதா? ஏன்னா அவ்வளவு ஒரு மயக்கம் பக்தாட்ட. ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, மாலை நெடுமாலைன்னு சொல்ல மாதிரி போற்றும் பொல்கையிலாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து அது சொல்ற பெற்றமை துண்ணும் குலம் அப்படி சொல்றாங்க. ஏதோ சாஸ்திரத்துல உன்னை பத்தி கேட்டுட்டோம், புராணங்களை உன்னை பத்தி கேட்டோம் இல்லாம அப்பேற்பட்ட நீயே எங்க மத்தியில வந்து மாடுகளை மேய்ச்சி உண்ணக்கூடிய குளம். எங்க இடைக்குள்ளன்னா நாங்க மாடுகளை எல்லாம் மேய்ப்போம், அப்புறம் சாப்பிடுவோம். மாடுகளை மேய்த்து உண்ணக்குள்ள குளத்துல வந்து நீயே வந்து பிறந்துட்டு நீயே வந்து எங்க மத்தியில வந்து பறந்துட்டு எங்களுக்கு காரியத்தை செய்ய வேண்டாமா? நாங்க வேற எங்க வைகுண்டத்துல வந்து கேட்கிறோம், நீ வந்த இடத்துல கேட்கிறோம். அது நீ எங்க இடத்துக்கு நீ வந்திருக்க. பெட்டமே துண்ணும் குளத்தில் பிறந்தினி. இன்னொரு குணம் என்னன்னா, இடையர்களுக்கு என்ன குணம் கேட்டால், மாடுகள் நல்லா சாப்பிட்டாதான் தான் சாப்பிடுவாளாம். மாடுகள் நல்லா மேய்ஞ்சி நிறைஞ்சாதான் தான் சாப்பிடுவாளாம். அப்படி ஒரு குணம் வாழ்க்கை. அப்ப இன்னொருத்தர் காரியம் செய்யறதுல அப்படி ஒரு கருத்து உடையவா. இடையர்கள் எப்பவுமே மாடுகள் நல்லா மேய்ஞ்சி சமிருத்தியா வேற நல்லா சாப்பிட்டுடுதா, ஆஹா நாடுகள் நல்லா மேய்ஞ்சி சாப்பிட்டுடுது, ஃபுல்லா வேற ஃபுல்லா இருக்கு, நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுவாளாம். அப்படிப்பட்ட இன்னொருத்தரோட காரியத்தை செய்யறத கருத்துடைய இடையர் குலத்துல வந்து பிறந்திருக்கேன். பெற்றமே மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி. அப்ப என்ன உங்களுக்கு பிறந்தனி அப்படி வந்து இந்த இடையர் குலத்துல பிறந்ததோட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்களுக்கு பிறவியாலே அப்படிங்கிற பெரியவாச்சம் இல்லை. நான் வந்து பெரியவையாலே வந்து எங்க மத்தியில வந்து பிறந்துட்டு அந்த குலத்துல மற்றவளை காரியம் செய்யறதுலேயே ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடிய அந்த குலத்துல வந்து பிறந்துட்டு சுயநலம் இல்லாத அந்த குலத்துல வந்து பிறந்துட்டு எங்களுக்கு காரியம் செய்ய வேண்டாமா? எங்களுக்கு இப்போ ஒரு காரியத்துக்காக தான் நாங்க வந்துடும். என்ன காரியம்? குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது. குற்றேவல்னு சொல்றோம். குற்றேவல்னா கூனி குறுகி செய்யக்கூடிய காரியம். அது வந்து அந்தரங்க விற்பி அப்படிங்க பேர். உகப்பான கைங்கரியம் அப்படியே 3 இடம் சொல்றாங்க. ஒரு பெருமாள் கிருஷ்ணன்ட்டு போனா கிருஷ்ணன் பார்த்து நம்ம கைங்கரியம் கொடுக்கணும். கிருஷ்ணன் பார்த்து நம்ம இந்த கைங்கரியம் போய் நம்ம செய்ய போயிடக்கூடாதான். உடனே கிருஷ்ணனை பார்த்து ஆகா என்ன இந்த கைங்கரியத்தை பண்ணுங்கோ அப்படின்னு நம்மளை ஏவணும். நம்ம அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கூனி குறுகி தாசனா போய் நிற்கணும். இவாலாம் சொல்றா, நாங்களாம் உன் தாசிகள், உங்ககிட்ட வந்து நிற்கணும், நீயா பார்த்து உன் கைங்கரியம் கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும்? உனக்கு உகந்த கைங்கரியமா இருக்கும், உனக்கு விருப்பமான கைங்கரியத்தை பண்ணும். ஒரு பனிகாலம் உதாரணம் சொன்ன, இப்ப ஒரு பனிகாலம், இப்ப போய் கிருஷ்ணனுக்கு நம்ம சாமர விஷயம் சொன்னா தேவைப்படாது. நல்ல நல்ல கோடை காலத்துல நல்ல வெப்பமா இருக்கிற காலத்துல போய் நம்ம ஒரு சாமர விஷயம்னா பெருமாளுக்கு சுகமா இருக்கும். இப்ப பனிகாலத்துல போய் நம்ம போய் ஒரு சாமர விஷயம்னா பெருமாள் சம்மா கூட இருக்கும். அப்ப நம்மளுக்கு கைங்கரியம் கூட ஆசை இருந்தா கூட அது பெருமாளுக்கு உகப்பா இருக்காது, பெருமாளுக்கு சுகமா இருக்காது. அப்ப பெருமாளுக்கு சுகமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் நிற்கணும், பெருமாளா பார்த்து எந்த கைங்கரியம் கொடுக்குறாங்க. அதனால்தான் அருளப்பாடிட்டு அழைக்கிறதுன்னு உண்டு. பொதுவா பட்டர் முகையின பெருமாள் பேசுவார் இன்னைக்கும். அதனால இந்த கையெழுத்தை பண்ணுங்க அப்படின்னு அவ பட்டர் நம்மளுக்கு உத்தரவு போடுவாள். அந்த பட்டர் உத்தரவு போடுறது என்ன கேட்டா, பெருமாள் பட்டர் ரூபாய்னு உத்தரவு போடுறான்னு எடுத்துன்னா அது கைங்கரியத்தை பண்ணுவான். அதனால அந்தரங்க விற்பி கூனி குறுகி செய்ய வேண்டிய கைங்கரியம். அதனால தாங்க சார் குற்றேவல் எங்களையும் கேட்டான். அந்த கைங்கரியமே பண்ணணும். கைங்கரியம் பண்ணத்துக்கு ரொம்ப விருப்பம் உடைய எங்களை. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. அது நீ கொல்லாம இருக்கலாமா? நீ வந்து அதை கொடுக்காம இருக்கலாம், கைங்கரியத்தை கொடுக்காம இருக்கலாமா? குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, இத்தை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அவ இந்த கொல்லாம போகலாமான்னு சொல்லும்போது உடனே அடுத்த விஷயம் என்ன சொல்றா, பசுக்களுக்கு வேற ரட்சகன் உண்டு. இப்ப பசுக்கள் ஒன்னை விட்டா வேற யாராலும் பசுக்களை காப்பாத்திடலாம். ஆனா எங்களுக்கு ஒன்னை விட்டா வேற ரட்சகன் இல்லை. அதனால எங்களைன்னு சொல்றான். ஒன்னை விட்டா வேற ரட்சகன் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால நீதான் எங்களுக்கு நாதன், அதனால நீதான் எங்களை காப்பாற்றணும், அதனால நீங்க தான் என் காரியத்தை செஞ்சு கொடுக்கணும். அதனால சொல்ற குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. அதனால இந்த கைங்கரியம் கொடுக்காம போகக்கூடாது இந்த அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் சொன்னா, சரி ஆரம்பத்துல இருந்து இவர் வந்து இவெல்லாம் வந்து பறைன்னு கேட்டிருக்கா, நிஜமா அந்த பறையை கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி தங்க மடியில ஒரு தம்பட்டை இருந்தான், அந்த தம்பட்டத்தை எடுத்து கொடுத்துட்டான், அந்த பறையை எடுத்து கொடுத்துட்டான். குற்ற விலங்குகளை கொல்லாமல் போகாது,
இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இப்படி சொன்னோன்னே இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. கேட்டா இதுக்காக நாங்க பாடுபட்டோம், இந்த தம்பட்டை அந்த பறை வாங்குறதுக்காக பாடுபட்டோம். இந்த 2ஆவது நாள்ல இருந்து நாங்க பால் சாப்பிடாம நெய் சாப்பிடாம விரதம் இருந்து கடுங்குடியில ஒருத்தரா எழுப்பிண்டு உங்ககிட்ட வந்து இதுக்கா அப்படின்னு கேட்டான். அப்ப என்ன கேட்டான், எந்த விஷயம் சொன்னாலும் அதோட உள்ளர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாமா சார், யதாஸ்ரித கிராகியா இருக்கேன் சொன்னது அப்படியே இருக்கிறது. சொன்னோட விஷயத்தோட உள்பொருள், ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு உள்பொருள் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். பாவஜானம் இல்லாத ஜென்மமா இருக்கேன்னு சொல்ற. ஒரு விஷயத்தோட பாவத்தை புரிஞ்சுக்கிட்டா, பாவஜானம் இல்ல ஜென்மமா இருக்கு, ஜென்மிதீரு தாத்பரிய வித்தியறியாத ஜென்மமீரேன்னு இங்க வியாக்கியானம். ஒரு விஷயத்த சொன்னா அதோட ஒரு காரியம் சொன்னா அந்த காரியத்துக்கு ஒரு தாத்பரியம் இருக்கும், ஒரு விஷயம் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். அந்த தாத்பரியம் அறியாமல் இந்த அறியாத ஒரு ஜென்மமா இருக்கே, இல்ல பாவஜானம் இல்லாத ஜென்மமா இருக்கே அப்படிங்கிட்டான். ஒரு விஷயத்த சொன்னா அதோட பாவத்தை தெரிஞ்சு வேண்டாமா. இந்த தம்பட்டத்துக்காக நாங்க பறைக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாங்க சொன்ன பறை உலகத்துக்காக பறைன்னு சொன்னோம். உன் கையால ஒரு பரிசை வாங்கணும், சம்மானம் வாங்கணும்னு சொல்லிட்டு பறைன்னு சொன்னப்ப அந்தரங்க என்ன இங்கதான் போட்டு உடைக்கிறான். ஸ்ரீ ஆண்டாள் என்ன சொல்றா, தாயார் இங்கதான் பறையன்னா கைங்கரியம் சொல்லிட்டு இங்கதான் உடைக்கிறா. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லி இங்க ஒரு கிண்டை. பசுக்களை மேய்ச்சி 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 உனக்கு வந்து அந்த அறிவு கேடு இருக்கேன். பசுக்கள் தான் எது சொன்னது அப்படியே சொன்னதா ஒண்ணு புரியாது. ஹேன்னு சொன்னா சரி, நம்மள அது உள்ள அர்த்தம் அதுக்கு புரியாது. அது போலயா இருக்குது. பசுக்கள் போல பசுக்களை மேய்ச்சி மேய்ச்சி நீனும் பசு போல இருக்கே. அதான் இந்த இடத்துல கொஞ்சம் கிண்டலா சொல்றா. அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேறு பிறவைக்கும் உந்தன்னோடு, எற்றைக்கும் எப்போதுமே ஒன்னுட்டு பிரியாம இருக்கு. எப்படிங்க இளைய பெருமாளை போல. இளைய பெருமாள் வந்து நாட்டுல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் கூடவே ராமனோடய இருந்தார் இல்லையா. எனக்கு சர்வத்தையும் தியாகம் மட்டும் ராமனோட இருந்தார். எனக்கு ராம கைங்கிருந்தா அவருக்கு ஓகே. எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும், ஒரு காலம் எங்களுக்கு பிறவி சம்பவிச்சா கூட திருப்பி திருப்பி உங்ககிட்டயே வந்து உன் சம்பந்தம் எங்களுக்கு எப்போதும் இருக்கணும். என்னோட நீங்களும் வந்து பிறக்கணும். நாங்க எங்கெல்லாம் பிறக்கிறோமோ அங்க நீனும் வந்து பிறக்கணும், இல்ல நீ பிறக்கிற இடத்துல நாங்க பிறக்கணும். அப்ப அவ வந்து இங்க தாயார் ஆண்டா இந்த மோட்சத்தை கேட்கல. அவ என்ன கேட்கிறாங்க கேட்டா பரமபதம் கேட்கல. அவ என்ன கேட்கிறா, பிறவி கொடுத்தாலும் உன்னோட கூட இருக்கிற பிறவியா இருக்கணும்னு சொல்லுவான். எற்றைக்கும் ஏழு, அதை வந்து பொதுவா 7 பிறவின்னு சொல்லுவான். ஒரு காலம் 7 பிறவி முடிஞ்சோட சரி இன்னொரு 7 பிறவி தரேன், இன்னொரு கர்மவினை தீர்வு, இன்னொரு 7 பிறவி அப்படின்னு பகவான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாராம். அதனால எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு, உன்னோடே இருக்கணும், உன்னை விட்டு பிரிவே கூடாது. உந்தன்னோடு உற்றோமையாவும், உன்னை விட்டு பிரியாம இருக்கணும். எப்படி கேட்டாங்க அதுக்கு திருப்பி சொல்றேன். இளைய பெருமாளை போல லக்ஷ்மணன் போல பரதன் ஓடி வந்து உன்னை பிரார்த்தனை பண்ணி அண்ணா அயோத்திக்கு வாண்ணா ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டான்னு கெஞ்சும் போது பரதனோட பிரார்த்தனையை பகவான் கேட்க முடியல. ஏன் கேட்டா அது சத்தியம் வந்து அது பிரதிபந்தமா இருந்தது. அதே லக்ஷ்மணன் வந்து கூடவே இருந்துட்டான். லக்ஷ்மணன் விட்டு ஒரு க்ஷண நேரம் அவர் பெரியல, லக்ஷ்மணன் வந்து அவரை விட்டு ஒரு க்ஷண நேரம் பெரியல. ஆனா பரதன் விலக்கி விட்டான். அது மாதிரி எங்களை விலக்கி வைக்க கூடாது. இளைய பெருமாளை போல எங்களுடைய உற்றோமையாவும், உனக்கே உற்றோமையாவும், உனக்கு உறவா இருக்கணும், உன்னோட உறவு பாராட்டம், எல்லா விதமும் உன்னோட உறவு பாராட்டணும்னு சொல்றாங்க. உற்றோமையாவும் உனக்கே நம்ம செய்வோம். உற்றோம்னா எல்லா வித உறவுமாவும் இருக்கும். மாதா பிதா பிராத்தா நிவாச சரணம் சுகிருத்துன்னு இங்க வியாக்கியானம் சொல்லலாம். நீதான் எனக்கு மாதா, அம்மா, அப்பா, சகோதரன். அது மட்டும் இல்ல நிவாச என்னோட கூடவே உன்னோட எங்கிட்டே இருக்கக்கூடியவன், என்னோட எனக்கு புகலிடம். அது மட்டும் இல்ல சுகிருத்துனா என்னோட நண்பன், எல்லாரும் உதவமா இருக்கணும். இன்னும் சொன்னா கிருஷ்ணாட்சியா கிருஷ்ணாபலா கிருஷ்ண நாத்தஸ்த பாண்டவா. எப்படி பாண்டவாளுக்கு எப்படி அவளுக்கு ஆசிரியமா இருந்த, அவளுக்கு கேட்டதெல்லாம் பலன், அவ கேட்ட விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்த பலனும் கொடுத்த, அப்புறம் அவளுக்கு பாந்தவியம், அவளுக்கு வந்து அவளுக்கு நாதனா இருந்து அவளுக்கு கடைசி வரைக்கும் அவளுக்கு ஒரு மகாபாரதம் கூட யுத்தத்தையே நடத்தி கொடுத்து கடைசியில அவள் பெரிய நல்லா வாழ வச்சு இல்லையா, ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்து நல்லா வாழ வச்சு இல்லையா. ஏன்னா அப்படி ஒரு பிரியம் ஒரு பாந்தவியம் அவள் காட்டினா. அதனால இங்க அதனாலதான் சொல்றா, இங்க பிராத்தா பர்த்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மம ராகவான்னு சொல்றாரு. இங்க இளைய பெருமான் சொல்றது திருப்பி திருப்பி எடுக்கிறார். வெளியேற்பாடு சொன்னா காட்டுக்கு போகும்போது சொல்ற சுமந்திரத்தை சொல்லி அனுப்புற, அப்பாட்ட போய் சொல்லு, நான் அவர் காட்டுக்கு அமைச்சா ராமருக்கு ஒத்துரு இல்லைன்னு நினைக்கிறேன். பிராத்தா நான் சகோதரருக்கு, பர்த்தானா ரக்ஷகனா ஒரு மனைவி எப்படி கணவனுக்கு அந்தரங்க செய்வோம் அந்த கையில் கூட நான் செஞ்சிருவேன். அதனால ராமருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். பிராத்தா பர்த்தாச்ச பந்துச்ச எல்லா வித உறவாம இருக்கா. அவருக்கு ஊர்ல அவருக்கு பெரியப்பா உண்டு, சித்தப்பா உண்டு, ஒரு மாமா உண்டு, எவ்வளவு உறவு இருந்திருக்கும் இல்லையா ராமருக்கு. அத்தனை உறவா நான் இருப்பேன். அதனாலதான் இங்க ஆழ்வார் சொல்லும்போது சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தாங்க. அப்ப ராமருக்கு எந்த குறையும் இல்லை காட்டுல. ஏன் குறையில எல்லா லட்சுமணன் தான் எல்லா உருவமாவும் இருக்கிறவர். பிராத்தா பர்த்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மமராகவா. நான் வந்து அவருக்கு புள்ளியா இருந்து ராமருக்கு ராமர் அப்பா நினைச்சு நான் கைங்கரியம் பண்ணேன்.
தசரருக்கு வேணா கொடுப்பனே இல்லை, அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு புள்ளை கிடைச்சி கூட அவர்கிட்ட சேவையை பெற கொடுப்பனே இல்லை. ஆனா நான் அவருக்கு புள்ளியா இருந்து ராமருக்கு அத்தனையும் பார்த்துப்பேன், அவருக்கு அத்தனை சேவையும் பண்ணுவேன் சொல்ற. பிராத்தா பர்த்தாச்ச பிதாச்ச பிதாச்ச ராகவான்னு சொன்னேன். அது போல என்னாச்சுன்னா உற்றுவமா உனக்கு எல்லா வித உரமாவா இருப்போம். அது எப்படி கேட்டா உன்னை விட்டு பிரிஞ்சு நாங்கள் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க தசரர் கொண்ட உறவு போலே. தசரர் எப்படி கேட்டா ராமர் காட்டுக்கு போனான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுட்டாரு. அதுதான் உண்மையானது. அந்த உறவு போல. இல்ல யசோதை கண்ட உறவு போல. யசோதை என்ன பண்ணாங்க கேட்டா கண்ணனை அந்த காளியங்குடி விஷப்பாம்பு வரிஞ்சு கட்டி எடுத்து, ஐயோ என் கண்ணனுக்கு ஆபத்து வந்துருத்தே அப்படின்னு சொல்லி இவ போய் அந்த விஷ மடுவுல போய் யமுனை இறங்க போயிட்டாலாம். என் கண்ணனுக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொல்லி தன் உயிரை தியாகம் பண்ண போயிட்டாலாம். யசோதை கொண்ட உறவு போல. அதே மாதிரி விதுரர் கொண்ட உறவு. விதுரர் என்ன உறவு பண்ணான்னு கேட்டா ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் வந்து வாத்துக்கு போயிட்டு போனா அவருக்கு ஒரு பலகா போட்டிருந்தான். அந்த பலகா கூட அவர் நகர்த்தி வைக்காம அந்த பலகா தொட்டு தடை அழுவறான். கிருஷ்ணன் இங்கதானே வந்தான், இங்கதானே உட்கார்ந்தான், இங்கதானே கஞ்சி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளைக்கு வந்துட்டு போனதையே நினைச்சு அதை உறவு பாராட்டினாராம், அந்த அன்பு பாராட்டினாராம். அப்ப விதுரர் கொண்ட உறவு போலேன்னு சொல்லி உற்றோமையாவும் உனக்கே நாமா செய்வோம், உன்னை தவிர வேற யாருக்கும் கைங்கரியம் பண்ண மாட்டோம். அது திருப்பி இளைய பெருமாளே எடுக்கிற பெரியாச்சம். ஏன்னா அவர் தான் விடாம ஆதிசேஷனா செண்டா கோடையா இருந்தா சிம்மாசமா எப்பவுமே விடாம கைங்கரியம் பண்றவர் இல்லையா. அவர் உனக்கே ஆட்சேயணும், உன்னை தவிர யாருக்கும் ஆட்சேயக்கூடாது. இப்ப பரதன் கூட திருப்பி நாட்டுக்கு அமைச்சு பாதுக வச்சு நீ ஆளுன்னு சொல்லிட்டு பரதன் அமைச்சுட்டார். ஆனா லக்ஷ்மணன் அனுப்பவே முடியல அவரால். லக்ஷ்மணன் போக மாட்டேன், போனாலும் விட மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அது போல உனக்கே நாம் ஆட்செய்வோம் மட்டனம் காமங்கள் மாற்றேலோரம்பாய் உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மட்டனம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். மற்ற எங்க ஒரு காமத்தை மாற்றுன்னு சொல்றோம். இந்த இடத்துல ரொம்ப அருமையான அர்த்தம். என்ன அர்த்தம் கேட்டா பொதுவா நம்ம ஒரு விருப்பப்பட்டு ஒரு கைங்கரியம் செய்வோம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பெருமாள் சன்னதிக்கு போறோம், ஒரு கைங்கரியம் பண்றோம். அது நம்மளோட விருப்பமா இருக்கும். நம்மளுக்கு எது கிடைக்கிறதோ அது பண்ணுவோம், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ கூட பண்ணுவோம். சமயத்தில் இந்த கைங்கரியம் தான் பண்ணக்கூடிய தீர்மானத்துல கூட இருப்போம். பெருமாள் என்ன நினைப்பான்னு கேட்டா ஆஹா இவன் கைங்கரியம் பண்ணக்கூடிய விருப்பத்தோட ஆசையோட வந்துட்டா கைங்கரியம் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்தை ஏத்துப்பாரு. ஏன் ஏத்துப்பாரு? இவன் விருப்பப்படுறா, அந்த கைங்கரியத்தை நம்ம ஏத்துப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு எனக்கு உங்களோட பொதுவான விருப்பம் நம் காமங்கள் சொல்றேன். எனக்கு என்ன விருப்பம்னு கூட என்னோட உகப்புக்காக நான் கைங்கரியம் பண்ணக்கூடாது. ஐயோ வா பாவம் கைங்கரியம் பண்றான்னு சொல்லி நீ அந்த கைங்கரியத்தை ஏத்துன்ற கூடாது. சரி வா பாவம் இப்ப கைங்கரியம் பண்றா, எந்த கைங்கரியம் பண்ணாலும் ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஏத்துன்ற கூடாது. அதன் உனக்கு நான் இருக்கக்கூடிய பொதுவான விருப்பத்தை தவிர்த்து அப்படிங்கிற வியாக்கியானம். தவிர்த்து என்ன பண்ணும் கேட்டா உனக்கு எது உகப்போ அந்த கைங்கரம், பெருமாளுக்கு எது உகப்பு, பெருமாளுக்கு எது சந்தோஷமா அந்த கைங்கரம். உனக்கு பார்த்தா உனக்கு இந்த கைங்கரம் உனக்கு அந்த கைங்கரியத்துல விருப்பம் இருந்தா அந்த கைங்கரியத்தை நீ கேட்டு ஆகணும், இந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லணும், நாங்க பண்ணணும். இப்ப எங்க விருப்பத்துக்காக நாங்க வந்தோம் பெருமாள் நான் சாமரம் பண்ணு, நான் ஒரு சாமரத்தை நானே விசிறக்கூடாது. பெருமாளுக்கு அது உகப்பா இருக்குமா, பெருமாளுக்கு அது உகந்து இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சரி வா பாவம் சாமரம் போடுறான் நம்மளுக்கு, சரி அந்த கைங்கரியத்தை நம்ம ஏத்துப்போமே அப்படி எங்க விருப்பத்துக்காக நீ ஏத்துன்ற கூடாது. நாங்க எங்க விருப்பத்துக்காக நான் பண்ணிடக்கூடாது, நீங்க எங்க விருப்பத்துக்காக ஏத்துக்கூடாது. அப்ப என்ன ரெண்டுமே தவிர்த்துட்டு உனக்கு எது விருப்பமோ உனக்கு எது உகந்து இருக்குமோ அந்த கைங்கரியத்தை மட்டும் ஏற்றுக்கும். அப்ப என்ன பெருமாள் தான் தீர்மானம் பண்ணணும் தனக்கு இவ என்ன பண்ணணும், பெருமாள் தீர்மானம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை நம்மகிட்ட கேட்டு அவர் பெறணும். அதுதான். அப்ப மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்ப ஆவான்னு சொல்லி இந்த பாஷத்தை சொல்ற அழகு இல்ல பொதுவாக வெளிப்படையான அர்த்தம். மற்ற எல்லா காமத்தை மற்ற எல்லா ஆசைத்தையும் போக்கிடும். ஏன்னா உலகத்துல ஏதாவது ஆசைகள் இருந்தா கிருஷ்ணனை ஸ்மரிக்க முடியாது, கிருஷ்ணனை நினைக்க முடியாது, கிருஷ்ணனை அடையத்துக்கு அது தடையா இருக்கும். உலகத்துல என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனை ஆசை நீ போக்கிடுன்னு பொதுவான வெளிப்படையான அர்த்தம். உள்ள அர்த்தம்னு கேட்டா உன் உகப்புக்காக நாங்க கைங்கரியம் செய்யணும். அப்ப நீ உனக்கு எந்த கைங்கரம் உகந்திருக்கோ அந்த கைங்கரத்தை நீ கேட்டு பெறணும். எங்க உகப்புக்காக நாங்க செய்யக்கூடாது. இவ கைங்கரம் பண்றாளே சொல்லிட்டு அதை நீ ஏத்துன்றும் கூடாது. உனக்கு எது உகப்போ உனக்கு எது விருப்பமோ உன் உகப்புக்காகவே நாங்க கைங்கரம் செய்யணும். உன் உகப்பான கைங்கரியத்தையே நான் பண்ண முடியாது, நீ அனுகிரகம் பண்ணு சொல்லி மற்ற நம் காமங்கள் மாற்றையில ஒரு பாவாயின் இந்த பாஷத்தை அழகா சொல்லக்கூடிய அழகு ஆண்டாள் அருளிய அந்த திருப்பாவில இது சாரமான பாஷம். பொதுவாக நான் 30 பாஷம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நித்தியபடியே இதை சிட்டும் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமடியே போட்டும் பொருகையிலா இந்த பாஷத்தை சொன்னாலும் காலம்பு சுப்பிரபாதத்துக்கு தான் முக்கியமான பாசம். பொதுவாக காலம்பு சுப்பிரபாதானோன்னு இதான கோயில்ல சொல்றான். நித்தியபடி எழுந்தோடனே காலம்புற கிருஷ்ணனோட சந்நிதியில கிருஷ்ணன்ல இதை சொல்ல வேண்டிய பாசனம் சிற்றுஞ்சிறுகால். அப்பேற்பட்ட அருமையான சாரமா முக்கியமான பாசமான திருப்பாவில சிற்றுஞ்சிறுகால் அணிவிக்கூடிய பாக்கியம் சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் கிருப்பையாலே கிடைச்சது. ஆண்டாள் ரங்கம்மன்னார் திருவிடிலே சரணம். குருநாத அனுகுணா கிடைச்சி, சீதாராம் கிருப்பையாக கிடைச்சி, ஸ்ரீ ராமார்படம். அன்னவேல் புதவி ஆண்டாள்
திரு ஆடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாய் 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானான் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கை கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரன் திருவள்ளி வடநாளி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ, சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மலைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதங்க தீர்க்கம் பரமடி காட்டும் வேதமனைத்து குவித்தாகும் கோதி தமிழ் ஐயந்தமைந்தும் அறியாத மாவளே வெய்யம் சுமப்பது வம்பு தாயார் ஸ்ரீ ஆண்டா திருவள்ளியே சரணம்.